ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு முனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக பீட்ரூட்டில் இட்லி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம நார்மல் இட்லி கொடுக்குறத விட இந்த மாதிரி நல்ல சத்தாக பீட்ரூட்டில் நம்ம இட்லி செஞ்சு கொடுக்கலாம். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு இந்த பீட்ரூட் இட்லி பண்ணுறதுக்காக ஒரு பீட்ரூட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். தோலை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை குட்டி குட்டி பீஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ சின்ன சின்ன பீஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பீட்ரூட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம 10லேருந்து ஒரு 12 கிட்ட இட்லி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்ல பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்ம அரைச்சி எடுக்கணும். தேவைப்பட்டால் இதில் பச்சை மிளகாய், இஞ்சி துண்டு போட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுக்கலாம். அப்படி அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுனால நம்ம நார்மலாகவே அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போது ஒரு பவுலில் சரியாக 2 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு பேட்டர் தான் இது. நாம் முந்தின நாள் அரைச்ச மாவு கொஞ்சம் புளிச்சு தான் இருக்குது. இந்த மாவு பர்ஃபெக்டாக இருக்கும். நார்மலாக நம்ம இட்லி மாவு எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த இட்லி மாவு ரேஷன் அரிசியில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். நல்லா சாஃப்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் உப்பு போடலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உப்பு போட வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படாது. இப்போது இதில் நம்ம அரைச்ச அந்த பீட்ரூட் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன் பீட்ரூட்டில் தண்ணி சேர்க்கக்கூடாது அப்படின்னா, மாவு ஆல்ரெடி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நம்ம இட்லி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம பீட்ரூட் சேர்க்கும் போது இன்னும் லிக்விட் ஆகிட்டுன்னா நம்மளுக்கு இட்லி பர்ஃபெக்டாக வராது. அதனால தான் தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைக்கணும். இப்போது ஒரு இட்லி தட்டு எடுத்துகிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டுக்கலாம். ஊற்றிட்டு மாவு ஒரு கரண்டி வச்சு எல்லாத்துலேயுமே விட்டுக்கோங்க. இந்த மாவு இந்த அளவுக்கு திக்னஸாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போது இதை கொதிக்கிற தண்ணியில் நம்ம உள்ளே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் மட்டும் வேக வைக்கணும். 6 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வேக விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பீட்ரூட்டோட அந்த இட்லி கலர் லேசாக ஒரு ஆரஞ்சு கலருக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ கரெக்டாக ஒரு 6 நிமிஷத்தில் எடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வெந்தும் வரும். அதே சமயம் கலரும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆகாது. இப்போ இதை அப்படியே வெளியே வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் அழகாக இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்துக்கலாம். நம்ம இதில் நெய் சேர்த்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட ஏற்படாது. பாருங்கள், இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா முனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.